காட்டில் புத்தாண்டு கொண்டாட்டம். நம்ம காட்டுல நாளைக்கு தான் புத்தாண்டு பிறக்க போகுது. இதனால அழகி குருவியும் மதிக்காகவும் தங்களோட வீட்டை வண்ண விளக்குகளாகவும் பூக்களையும் அலங்காரம் பண்ணாங்க. அம்மா, எதுக்கு நம்ம வீட்டை பூக்களால அலங்காரம் பண்றாங்க? நாளைக்கு புது வருஷம் ஆரம்பமாக போகுதுமாம். நம்மளோட வாழ்க்கை இந்த பூக்கள் போல அழகாகவும் இந்த விளக்குகள் போல பிரகாசமாகவும் இருக்கணும். அதுதான் நம்ம அலங்காரம் பண்றோமாம். ஐ, ஜாலி ஜாலி, புது வருஷமா? அப்படினா நீங்க இனிப்பு செய்வீங்க தானே? அம்மாடி ரோசி, நான் போயிட்டு வெளியே தானியங்களை எடுத்துட்டு வரேன். அந்த தானியத்தை வச்சு உனக்கு இனிப்பான பலகாரங்களை செஞ்சு தரேன், சரியா? அம்மா, நீங்க போயிட்டு சீக்கிரம் வாங்க. உன்னை எதிர்பார்த்து நாங்க 2 பேரும் காத்துக்கிட்டு இருப்போம். அதுக்குள்ள இந்த தானியத்தை சாப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே விளையாடுங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அழகி குருவி காகங்களோட வீட்டுக்கு பறந்து போச்சு. நான்சி அக்கா, நான் உணவு தேட கிளம்புறேன். மதியண்ணாவை என் கூட வர சொன்னீங்கன்னா நான் அவங்கள இட்டுன்னு போவேன். நான்சி வீட்டுக்குள்ள வந்து பார்த்துச்சு. அப்பொழுது விடியறது கூட தெரியாம விடிய விடிய தூங்கிட்டு இருந்துச்சு மதிக்காகம். சீக்கிரம் எழுந்துரு, அழகி குருவி வந்துடுச்சு, உணவு தேட கிளம்ப வேண்டாமா? இவ்வளோ சீக்கிரம் எழுப்புனா நான் என்ன பண்றது? நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க போறேன். என்னது, கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்க போறியா? சூடான தண்ணியை எடுத்து உன் மூஞ்சிலே ஊத்துறேன். இப்படி சொன்னதுமே மதிக்காகம் அழகி குருவி கூட உணவு தேட போச்சு. அந்த நேரத்துல ஒரு வயசான பாட்டி மரக்கட்டைகளை தூக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி போனாங்க. மரக்கட்டைகள் ரொம்ப கனமாக இருந்ததால அதனால கீழே போட்டுட்டு ஒரு மரத்தோட கீழே உட்கார்ந்தாங்க. இந்த மரக்கட்டைகள் இவ்வளவு கனமாக இருக்கு, இதுக்கு மேல நான் இதை தூக்கிக்கிட்டு போக முடியாது. அப்படி போனா என்னோட முதுகு தண்டே வளைஞ்சிடும் அப்படின்னு சொன்ன பாட்டிமா உதவியை எதிர்பார்த்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அழகி குருவியும் மதிக்காகவும் அந்த பக்கமா பறந்து வந்தாங்க. பறவைகளா, ஒரு நிமிஷம் இங்க வாங்க, என்ன உதவி வேணும்? பாட்டிமா, என்ன உதவி வேணும்? என்னால இந்த விறகு கட்டையில தூக்கிக்கிட்டு போக முடியல. நீ இந்த விறகு கட்டையில நீ வீட்டுக்கு கொண்டு போறதுல நீ உதவி செய்யறியா குருவி? மதியண்ணா, ஆளுக்கு ஒரு விறகு கட்டைகளை எடுத்துக்கிட்டு பறந்தோம்னா இந்த பாட்டிமா வீட்டுல இந்த விறகு கட்டைகளை எடுத்துட்டு போய் வச்சிடலாம். என்னாலெல்லாம் முடியாது. நான் சீக்கிரமா உணவு தேடிட்டு வீட்டுக்கு போகணும். நீ வேணும்னா நீ பாட்டிக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லி மதிக்காகவும் அங்கிருந்து போயிடுச்சு. பாட்டிமா, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு அழகி குருவி விறகு கட்டைகளை எடுத்துட்டு பாட்டிமா வீட்டுல கொண்டு போய் வச்சது. இதனால பாட்டிமா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு நதிக்கரை பக்கத்துல ஒரு அழகான சிகப்பு நிற ரோஜா பூ வலியோடு அழுதுகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல மதிக்காகவும் அந்த இடத்துல வந்துச்சு. ரோஜா இருக்கிற பக்கம் பறந்து வந்துச்சு. ரோஜா ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டுச்சு. ஏன்னா என்னை சுத்தி இருக்கிற முள்செடிகள் என்னை ரொம்ப காயப்படுத்துது. தயவு செஞ்சு இந்த முள்செடிகளை என்கிட்ட இருந்து நீக்குவியா? போ போ, எனக்கு வேற வேலையே இல்லையா? என்னோட கையில இந்த முட்செடிகளை நீக்குனா என்னோட ரெக்கைகள் காயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உணவு தேடி அங்கிருந்து பறந்து போச்சு மதிக்காகம். கொஞ்ச நேரத்திலேயே அழகி குருவி உணவு தேடினபடியே அந்த இடத்துக்கு பறந்து வந்துச்சு. குருவி, நீயாச்சும் எனக்கு உதவி செய்வியா? ஏன்னா என்ன சுத்தி இருக்கிற முட்கள் ரொம்ப காயப்படுத்துது. தயவு செஞ்சு முட்களை என்கிட்ட இருந்து அகற்றுவியா? ரோஜா பூவே, உங்க கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது. நிச்சயமா உங்களுக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொன்ன அழகி குருவி மெதுவா முட்செடிகளை அப்புறப்படுத்துச்சு. அழகி குருவியோட உதவியால அந்த ரோஜா செடி மறுபடியும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மதிக்காகத்துக்கு ஒரு மரத்தடியில நிறைய சோளங்கள் கிடைச்சது.
அட, நான் ரொம்ப சீக்கிரமா உணவு தேடி வந்ததால சோளம் கிடைச்சிருக்கு. அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சோளங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு மதிக்காகம். மதிக்காகம் ரொம்ப நேரம் பறந்ததுனால தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிச்சது. உடனே அங்க பக்கத்துல சோளக்கதிரை வச்சுட்டு தண்ணீர் குடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த காட்டுல ரொம்ப வேகமா காற்று வீச ஆரம்பிச்சது. காற்று அடிச்சதும் காட்டுல சோளம் தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. ஐயோ, சோளம் சோளம், நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்ச சோளம் வீணா போச்சு. எனக்கு கஷ்டமாகுது. ஐயோ சோளம். அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த நதிக்கரை ஒரு பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டே அழுதுச்சு. அழகிக்குருவியோ காட்டுல பறந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே சாயங்காலம் ஆனுச்சு. மதிக்காக எவ்வளோ உணவு தேடியுமே எங்கேயுமே உணவு கிடைக்கல. ரொம்பவும் சோர்வோட தன்னோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல ரோஜா செடி பக்கத்துல பழங்கள் இருக்கிறத மதிக்காகம் பார்த்துச்சு. உடனே காகம் ரொம்ப சந்தோஷமா ரோஜா செடி பக்கத்துல போச்சு. ரோஜா பூவே, நீ உன்கிட்ட இருக்கிற பழக்குடியை எனக்கு தருவியா? இல்ல, முடியாது காகமே, இங்க இருந்து போயிடு. நான் இந்த பழக்கூடிய எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நான் தரமாட்டேன். நீ வெறும் பூ, ஞாபகம் வச்சுக்கோ. உன்கிட்ட நான் பழக்குடியை எடுத்துக்கிட்டு போறேன். பார்த்துக்கோ நல்லா. மதி அந்த பழக்குடியை எடுக்க முயற்சி செஞ்சுச்சு. ஆனா ரோஜா செடியோ தன்னோட முட்களை காகத்தோட கையை ரொம்பவும் காயப்படுத்துச்சு. திரும்பவும் திரும்பவும் காயப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. வலி தாங்க முடியாம அங்கிருந்து பறந்து போச்சு மதிக்காகம். கொஞ்சம் தூரம் பறந்து போன உடனே பாட்டிமா தன் வீட்டு முன்னாடி சுவையான பலகாரங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த மதிக்காகம், பாட்டி, நான் காலையில இருந்து எனக்கு எந்த உணவும் கிடைக்கல. உன்கிட்ட இருக்கிற பலகாரத்தை எனக்கு தருவீங்களா? நான் உதவின்னு கேட்ட நேரம் நீ எந்த உதவியும் செய்யல. இப்ப நான் மட்டும் உனக்கு எதுக்காக உதவி செய்யணும்? உனக்கு ஒரு பலகாரம் கூட தர மாட்டேன். ஏய் வயசான பாட்டி, உன்கிட்ட இருந்து இந்த பலகாரத்தை எடுத்துட்டு நான் போக போறேன். அப்படின்னு சொல்லிட்டு மதிக்காகம் பாட்டியோட பலகாரத்தை திருட முயற்சி செஞ்சுச்சு. பாட்டிமாவும் தன்கிட்ட இருந்த சூடான கரண்டியால மதிக்காகத்தோட கையில சூடு வச்சது. சூடு தாங்க முடியாம அந்த காகம் அங்கிருந்து பறந்து போச்சு. மதிக்காகத்துக்கு எந்த உணவுமே கிடைக்கல. வெறும் கையோட திரும்பி தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அதே நேரத்துல அழகி குருவிக்கு அங்கு எந்த உணவுமே கிடைக்கல. நான் இன்னைக்கு ரொம்ப தாமதமா வந்துட்டேன். வீட்ல வேற என்னோட குழந்தைங்க தானியத்தை எடுத்துட்டு வருவேன்னு ரொம்ப ஆசையா காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழகி குருவி ரொம்பவும் சோகமா தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. குருவி, குருவி, உன்னுடைய வருகைக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பழம் கூட உனக்குதான். நீ எடுத்துட்டு போ வீட்டுக்கு. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த பழக்குடியை பார்த்தா என்னோட குழந்தைங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உன்னோட கஷ்டத்தை போகணும். உனக்கு என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு. இதை எடுத்துக்கிட்டு நீ உன் வீட்டுக்கு போ. உடனே அழகி குருவியும் ரொம்ப சந்தோஷமா அந்த பழக்குடியை எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. அந்த நேரத்துல பாட்டிமா அந்த பக்கம் பறந்து போன அழகி குருவியை கூப்பிட்டாங்க. நீ கொண்டு வந்து கொடுத்த அந்த மரக்கட்டைகளை வச்சுதான் நான் விதவிதமா பலகாரங்களை செஞ்சேன். நீ இதை உன் குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுமா. ரொம்ப நன்றி பாட்டிமா. என்னோட பையனுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு சொன்ன அழகி குருவி பாட்டிமா கொடுத்த பலகாரத்தையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் தன்னோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. தான் வீட்டில் இருந்து பார்த்த மதிக்காகவும் ரொம்பவும் கோவப்பட்டுச்சு. தான் அம்மாவை பார்த்ததுமே குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா ஆகிட்டாங்க. அந்த மூட்டையில என்னம்மா இருக்கு? சீக்கிரம் அதை பிரிங்க. அழகி குருவியும் பாட்டி கொடுத்த பலகாரத்தை பிரித்து பார்த்துச்சு. அதுல விதவிதமா பண்டங்களையும் பட்டாசுகளையும் வச்சிருந்தாங்க. ஏ மதி, என்கிட்ட உணவு தானியத்தை கீழே விழுந்துடுச்சுன்னு போய் சொல்றியா? நீ ஏதாச்சும் மரத்தடி வரத்துல தூங்கிக்கிட்டு சாயங்கால நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்கிற. ஒழுங்கா வெளியே போய் உணவு எடுத்துட்டு வா. அப்படின்னு நான்சிக்காகவும் மிரட்டினதுமே பயந்து போன மதிக்காகவும் அழகி குருவியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. நான் எடுத்துட்டு வந்த உணவு தானியம் கீழே விழுந்துடுச்சு. நான் யார்கிட்டயோ உதவி கேட்டேன். ஆனா யாருமே எனக்கு உதவி பண்ணல. நீயாச்சும் எனக்கு உணவு சாப்பிடுவதற்கு உணவு தருவியா?
மதியண்ணா, இப்பவாச்சும் உங்களுக்கு புரியுதா? அடுத்தவங்களுக்கு நாம எதை கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும். வந்திருக்கும் புது வருஷம் எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. இனிமே நான் என்னால முடிஞ்ச உதவிகளை எல்லாருக்கும் நான் செய்வேன். அப்படின்னு சொன்ன மதிக்காகம் தன்னோட தப்ப உணர்ந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி குருவி குடும்பமும் காக்கை குடும்பமும் ரொம்பவும் சந்தோஷமா இனிப்புகளை சாப்பிட்டு பட்டாசு வெடிச்சு புத்தாண்டை ரொம்ப சந்தோஷமா வரவேற்றாங்க.